வஹ்தத்துல் வஜூத் பேசுகிறவர்கள், ஹுலூல் இத்திஹாத் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்முடைய இலங்கையில் உள்ள ஜம்மியத்துல் உலமா முர்த்தத் என்று பட்டம் கொடுத்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்லா திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இது சில நேரங்களில் ஃபேஸ்புக்ல மீடியாக்கள்ல போகும் என்பதனால் ஊண்டி சொல்லுகிறேன். அந்த ஹுலூல் வல் இத்திஹாத் வஹ்தத்துல் வஜூத் என்கிற இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் முர்த்தத்துகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காபிர்கள் என்று நம்முடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். எனவே அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், சுன்னத் ஜமாத்தோ கிடையாது. அவர்கள் முர்த்தத்துகள், பித்அத்வாதிகள், வழிகேடர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள. அல்லது சில பிலோசபர்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நம்பியவர்கள் இந்த மார்க்கத்திலே நிறைய விளையாட ஆரம்பித்தார்கள். அதுல குறிப்பாக மிக மோசமான நிலையுடைய சூஃபிகள் என்ற ஒரு கூட்டம் தோன்றினார்கள். அந்த சூஃபிகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் திக்ர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். திக்ருக்கு வடிவங்கள் அமைத்து கொடுத்தார்கள். திக்ர் செய்யும் போது பாடல் பாடுவது, இப்ப பேஸ்புக்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சில கிறுக்கர்கள், பைத்தியகாரர்கள் போன்று ஆடுவதையும், அதாவது மனநோயாளிகளை போன்று திக்ர் செய்வதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படியான விஷயங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டு அவர்களுக்கு சூட்டிக் கொண்ட பேர் என்ன? சுன்னத் ஜமாத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பேருக்குள்ளே அஹ்லு சுன்னத், சுன்னத்தை பின்பற்றுகிறவன் என்று பேருக்குள்ளே இருக்கிறது. வல் ஜமாத் என்று சொன்னால் அந்த சுன்னத்தை பின்பற்றுவதிலே சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்து நின்றார்களே, அந்த நிலை என்பதை சொல்லிட்டு மார்க்கத்தில் இல்லாத பித்அத்துகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு வைத்திருக்கிற பெயர் என்ன? பேர் சுன்னத் ஜமாத். அதே போன்று நீங்க பார்க்கலாம், இந்த சூஃபிகள்ல இன்னும் ஒரு கட்டத்திற்கு போன மிக கேடுகட்ட கேவலமான லஅனத்துல்லாஹி அலைஹிம் அப்படிப்பட்ட சூஃபிகள் யார் என்று கேட்டால், நானும் அல்லாஹ் நீயும் அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்க சிம்பிளா எடுக்காதீங்க, அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யுங்க. இப்படி ஒரு வடிகட்டிய முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான உளறல்களை மக்கள் மன்றத்தில் வைத்த போது அவர்களுக்கு பின்னால் போய் அவர்களுடைய கால்களை கழுவி கொடுத்து அவர்களை குளிக்க வைத்து அந்த தண்ணீரிலே கந்தூரிகள் சமைத்து சாப்பிடக்கூடிய கூட்டம் இன்னமும் நம்முடைய நாட்டிலும் உலகத்தின் பல இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அவங்க? இப்னு அரபி போன்றவர்கள். இப்னு அரபி என்று ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், அவர்கள் நான் உன்னை அழைக்கிறேன், அதாவது என்ன சொல்றார் என்று கேட்டால், நான் உன்னை எப்படி அழைப்பது, நீயும் நானும் ஒன்று என்பது போன்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது அவரும் ஒன்றுதானாம், அல்லாஹும் ஒன்றுதானாம். இதுக்கு ஒரு வடிவம் கொடுப்பார்கள். என்னன்னு கேட்டால், ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மஅரிஃபத். என்ன சொல்றாங்கன்னா, ஷரீஅத் என்று சொன்னால் இந்த விபரம் இல்லாத அவாம்கள், அவாம்ண்டா பாமர மக்கள், இந்த உளுந்தெழும்புறது, அவங்களோட பாஷையில் அப்படித்தான் சொல்லுவாங்க. உளுந்தெழும்புறது தான் ஷரீஅத். பள்ளிகளை போய் தக்பீர் கட்டுறது, சும்மா குனிகிறது, நிமிர்றது, இதில் ஒன்றும் இல்லை. இது ஷரீஅத். இரண்டாவது, ஷரீஅத்தில் இருந்து கொஞ்சம் படித்தானாக இருந்தால் அவன் ஒரு தரீகத்திற்கு, ஷரீஅத் தரீகத்தான் எடுத்தது, தரீகத்திற்கு வந்து விடுவான். தரீகத்திற்கு வந்தே ஆகணும். அதனாலதான் உலகத்தில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட தரிகாக்கள் இருக்கு. நம்முடைய நாட்டிலையும் நிறைய தரிகாக்கள் இருக்கு. காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, ஜுஹரவர்தியா. அதுக்கு நம்முடைய ஏரியாவில் கடைசியா தரீகத்துல் முஃப்லிஹீன் என்று ஒரு தரிகா. இப்ப புதுசா என்ன தரிகா வரப்போகுதுன்றது அல்லாஹு ஆலம். இப்படி தரிகா என்று உருவாக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க கட்டாயம் தரீகாக்குள் வந்தே ஆக வேண்டும். சரியாவில் இருக்கிறவர் நேர்வழிக்கு வரணும் என்றால் தரீகாக்கு வரணும். தரீகாக்கு வந்தா என்ன செய்ய வேண்டும்? ஷேகுக்கு பையத் செய்யணும். அவங்களோட ஷேக் இருப்பாங்க, ஷேக் நாயம் தொழ மாட்டாங்க, அவங்க எப்போதும் திக்ரிலே இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹலால் ஹராம் எல்லாம் கிடையாது. விரும்பினா போதை வஸ்துக்கள் உட்கொள்ளுவாங்க, விரும்பினா அஜ்னபியத்தான பெண்களோடு தனியே உட்காருவாங்க, பெண்களுடைய கையை பிடிச்சி முத்தமிடுவாங்க. நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம். முந்துதான் நம்ம சொன்னா இப்படி இருக்குமா என்று நினைப்போம். இன்றைக்கு பேஸ்புக் போன்ற சமுதாய வலைத்தளங்கள்ல நமக்கு இதை கொண்டு வந்து காட்டுது. பொம்பளைகள் போய் காலில் விழுந்து காலை முத்தமிடுவது,
ஷேக்கிட கையை முத்தமிடுவது. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஷேக் வந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார். கேரளா போன்ற இடங்கள்ல பார்த்தால் இந்த ஷேக்மார் விளையாட்டு அதிகம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மக்கள் அப்படி வந்து கேரிப்பாங்க. ஷேக்கிட கையை முத்தமிடுறது, கைக்குள்ள அமர்த்துறது. கையை முத்தமிடுவாங்க, அதோட கைக்குள்ள அமர்த்துவாங்க. ஷேக்கிட கைக்கு கீழே வாளி இருக்கும், வாளிக்குள்ள அப்படியே விழுந்துட்டே இருக்கும். இப்படி ஷேகுக்கு பையச் செய்யணும். நீங்க ஷேகுக்கு பையச் செய்தால் அவர் ஷேக், நீங்கள் யார்? முரீத். அப்ப முரீத் வந்து ஷேகிட்ட எப்படி இருக்கணும் என்று சொல்லிடுவாங்க என்றால், குளிப்பாட்டுகிற ஒருவனுடைய கையில் இருக்கிற மையத்தை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். குளிப்பாட்டுவன் கையில் இருக்கிற மையத் என்ன நசிக்காத, என்னை வேதனைப்படுத்தாத என்று ஏதாவது சொல்லுமா? ஒன்றுமில்லை. புரட்டுற பக்கமெல்லாம் புரளும். அதே போல உன்னை ஷேக் புரட்டுற பக்கமெல்லாம் நீ புரட்டப்பட்டால் தான், புரண்டால் தான் நீ ஒழுங்கான முரீத். இப்ப தரிகாவல் இருந்துக்கு படிச்சா உனக்கு என்ன வரும் என்றால் ஹக்கீகத் வரும். இந்த மார்க்கத்தில் உள்ள தத்துவங்கள், ஞானங்கள் எல்லாம் உனக்கு அப்படி கொட்டும். அந்த ஞானங்கள் உனக்கு கொட்டினா நீ எங்க போய் நிப்பாய்? மாரிஃபத்துக்கு வந்துடுவாய். மாரிஃபத்துடைய நிலைக்கு வந்து விட்டால் பிறகு நீ வந்து அப்தும் ரப்பும் ஒன்று என்ற நிலைக்கு வந்து விடுவாய். அதுக்கு பிறகு நீ தொழ தேவையில்லை, நீ நோன்பு பிடிக்க தேவையில்லை, நீ திக்ரு செய்ய தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் காபத்துல்லாவில் தொழுதுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. மக்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு முட்டாள்தனமான கூட்டம் பாருங்க. அதை ஒரு ஆச்சரியமாக பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் ரெண்டு வகையாக இருக்கிறாங்க. வஹ்தத்துல் வுஜூத் என்கிற ஒரு கொள்கை, இன்னும் ஒன்று ஹுலூல் வல் இத்திஹாத் என்கிற கொள்கை. அதாவது ரெண்டும் ஒன்றுதான், வேறு வேறு கவர். ரெண்டும் ஒன்றுதான். என்ன? அப்தும் ரப்பும் ஒன்று, அடியானும் அல்லாவும் ஒன்று என்று சொல்கிற கொள்கை தான் இந்த வஹ்தத்துல் வுஜூதும் ஹுலூல் வல் இத்திஹாதும். இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு பகிரங்கமா பேசிட்டுறாங்க, நாங்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக இவர்கள் அஹ்லுல் பித்அ வத்தலால். இவர்கள் இப்ப இந்த வஹ்தத்துல் வுஜூத் பேசுகிறவர்கள், ஹுலூல் இத்திஹாத் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்முடைய இலங்கையில் உள்ள ஜம்மியத்துல் உலமா முர்த்தத் என்று பட்டம் கொடுத்திருப்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்லா திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இது சில நேரங்களில் ஃபேஸ்புக்ல மீடியாக்கள்ல போகும் என்பதனால் ஊண்டி சொல்லுகிறேன். அந்த ஹுலூல் வல் இத்திஹாத், வஹ்தத்துல் வுஜூத் என்கிற இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் முர்த்தத்துகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காபிர்கள் என்று நம்முடைய உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். எனவே அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், சுன்னத் ஜமாத் கிடையாது. அவர்கள் முர்த்தத்துகள், பித்அத்வாதிகள், வழிகேடர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.